நம்ம நிறைய தடவை பேல்பூரி வாங்கி சாப்பிட்ருப்போம், அதே வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் மேகி வச்சு பேல்பூரி பண்ணால் எப்படி இருக்கும்? அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேகியை அந்த மசாலாவையும் அந்த நூடுல்ஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். அந்த மசாலாவை ஓரமாக வச்சுருங்க, நமக்கு அது கடைசியாக தேவைப்படும். இப்போ அந்த நூடுல்ஸ் அந்த பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு பவுலில் குட்டி குட்டி பீசஸாக உடச்சி உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நம்ம உடச்சி வச்ச நூடுல்ஸ் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே தான், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப நீங்கள் போட்டு டார்க் ஆக்கிடக்கூடாது, ரொம்ப கருக்கிடக்கூடாது. அதனால் பார்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் மல்லாட்டை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மல்லாட்டையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச நூடுல்ஸ் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ